நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கியே உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உம்மை என்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 120வது சங்கீதம் முதல் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று. இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தொழிலாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஒரு விதமான நெருக்கங்களை நாம் சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த நெருக்கங்கள் நீங்கி சுகவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து 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 செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லது அந்த நெருக்கத்திலிருந்து நாம் விடுதலையாகி சுகவாழ்வு பெறுவதற்கு மனிதர்களை நாடி செல்கிறவர்களாகவும் நாம் திசை மாறி போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எவ்வளவு நெருக்கங்கள் நம்முடைய வாழ்விலே சூழ்ந்தாலும் நெருக்கத்தின் மத்தியிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த நெருக்கங்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் நம்மை விலக்கி மீட்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதபடி நெருக்கமான சூழல் வரும் பொழுது மனிதர்களையோ அல்லது நம்முடைய சுய புத்தியோ சார்ந்து ஓடாமல் நெருக்கத்திலிருந்து விடுதலை தருகின்ற கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்வில் காணப்படுகின்ற நெருக்கத்தை எல்லாம் மாற்றும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். May God bless you.